லிவியத்தான் மறைக்கப்பட்ட உண்மைகள். பைபிள் மிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ். நீங்கள் எப்பொழுதாவது கடலின் அடியில் ஒரு அதிசயமான மிருகம் இருக்கிறதா என்று நினைத்ததுண்டா? பைபிளில் குறிப்பிட்டுள்ள மிகவும் மர்மமான மற்றும் பயங்கரமான உயிரினங்களில் ஒன்று லிவியத்தான். இது உண்மையில் ஒரு விலங்குதானா அல்லது ஏதாவது ஆழ்ந்த அர்த்தம் உள்ள அடையாளமா? இன்று நாம் லிவியத்தான் பற்றிய உண்மைகளை வெளியிடப் போகிறோம். லிவியத்தான் யார்? யோபு 41:1-34 நீ லிவியத்தானை கம்பியினால் பிடிக்க முடியுமா? அதன் நாக்கை கயிற்றால் கட்ட முடியுமா? பைபிளில் லிவியத்தான் ஒரு மிகப்பெரிய நெருப்பை ஊதும் கடலில் வாழும் பயங்கரமான மிருகமாக விவரிக்கப்படுகின்றது. இது மனிதனால் அடக்க முடியாத சக்தி கொண்டது. ஆனால் இது உண்மையான மிருகமா அல்லது வேறு ஏதாவது அர்த்தமா? சிலர் இதை பெரிய முதலை என்று கருதுகிறார்கள். மற்றவர்கள் இதை பராவதிக்கும் ஒரு டிராகன் என்கிறார்கள். மற்றும் ஒரு சிலர் இதை சாத்தானின் ஒரு உருவம் என்று சொல்கிறார்கள். லிவியத்தான் சாத்தானின் ஒரு சின்னமா? சங்கீதம் 74:14 நீ லிவியத்தானின் தலையை உடைத்தாய். எசாயா 27:1 தீவிரமான பெரிய வளைந்த பட்டயத்தினால் கர்த்தர் லிவியத்தானை பழிக்க எடுப்பார். இந்த வசனங்கள் லிவியத்தானை பேதாளத்தின் சக்தியாக, தீயதின் பிரதிநிதியாக கூறுகின்றன. இது ஒரு அழிவுக்கான அடையாளமா? நமக்கு ஒரு செய்தி. எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மிருகத்தையும் தெய்வம் கட்டுப்படுத்த முடியும். லிவியத்தானை எந்த மாதிரி பார்க்கலாம்? அது ஒரு கடல் மிருகமா? அது ஒரு போதக குறியீடா? அது ஒரு சாத்தானின் உருவமா? இது எதுவாக இருந்தாலும் தெய்வம் மட்டுமே முழுமையாக அதை புரிந்து கொள்கிறார். நாம் பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் தேவனின் வல்லமையை நம்ப வேண்டும். இது பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். ஆமீன்.